கௌதம் நீச்சல் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 10th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் குவார்ட்டர்லி எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோசம் தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. நம்மளுடைய சேனல் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கீங்க, நியூ சப்ஸ்கிரைபர். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த 10th வரை படிக்கிறீங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனல். ஓகேவா, தமிழ்நாட்டிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேனல் நம்ம 4 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே 1 மார்க் பாருங்கள். சேம் நீங்கள் 9th என்ன பேட்டர்ன் எழுதிங்களோ அதான் 10th ஓகேங்களா. ஏன்னா 9th உங்களுக்கு பேட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 10th பேட்டர்னே. ஸோ 1 மார்க் நேம்ஸ் அதெல்லாம் பாருங்கள். ஆன்சர் கீ நிறைய பேர் கேட்பீங்க, புரியுது எனக்கு. ஆன்சர் கீ வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு வித் PDF உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன். ஆன்சர் கீயோட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. அது மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கான PDF இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 30,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஓகேவா, ஸோ ஓகே 1 மார்க் பாருங்கள். நேம்ஸு ஆன்சர் தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் கவுண்ட் பண்ணலாம். ஸோ 1 2 3 பாருங்கள். அடுத்து 4 5 6 பாருங்கள். கிராஜுவலி, மாக்கிங்லி, அப்ரிஹென்சிவ். அடுத்து ப்ளூரல் ஃபார்மு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு. 1 மார்க்கில் 14 அவுட் ஆஃப் 14 நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 12க்கு மேலே எடுக்கணும். ஓகேவா, மார்க்கே போகக்கூடாது, ஏன்னா டோட்டல் போயிடும். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா 1 மார்க்ஸு. கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ப்ளூரல் வெர்பு, காம்பவுண்ட் வேர்டு, ப்ரிப்போசிஷன். இது ஆனால் சொல்லி தந்துடுவேன், பட் எல்லாம் ஃபுல்லாக கிராமர்ஸில் மறந்துருச்சுனால கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை, ரீகால் பண்ணணும். நான் பப்ளிக் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்து போயம் இது ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2ல் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ 4ல் நீங்கள் 3 எழுதணும், 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சு எழுத முடியும், 1 எழுத முடியாது. கரெக்ஷன் செஞ்சால் கூட 1 ஏதோ ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. 5ல் 4 கொடுத்துருக்காங்க. 4ல் நீங்கள் 3 எழுதணும், 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். போயம் நினச்சி கேட்டு அது வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், கிராமர் பாட்டு நீங்கள் பஞ்சுவேஷன் ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் கூட எழுதிடலாம். மீதிக்கிற 3ல் இதை 1 எழுதணும். ஓகேவா, கிராமர் பாட்டு தான், அதில் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள். 2 ஈஸியாக எழுதிடலாம். உங்களுக்கு எல்லா கொஸ்டின்லையும் உங்களுக்கு பஞ்சுவேஷன் இருக்கும், ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸ் இருக்கும். மீதிக்கிற 1 தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாது. ஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக சம்ஸ் கிராமர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து ரோட் மேப் ரொம்ப ஈஸி. 2 மார்க் நான் சொல்லவே தேவையில்ல, பார்த்துக்கோங்க எப்படின்ட்டு. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது ப்ரோஸ் 5 மார்க், இது போயம் 5 மார்க். ப்ரோஸில் 4 கொடுத்து 2 எழுதணும். அதே மாதிரி தான் போயம்லேயும் 4 கொடுத்து 2 எழுதணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் படிச்சது வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோட்டலினால பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சது வந்திருக்கும், ஏன்னா லெசன்ஸ் கம்மி தானே. போயம் பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள், சப்ளிமெண்ட்ரி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும்ப்பா. இந்த இது ஓகேவா, ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க. அந்த பேராகிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க கீழே. அது ஆன்சர்ஸ்லாம் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும், பாயிண்ட்டாக இருக்கும். அது எடுத்ததுனா போதும் உங்களுக்கு 5 மார்க் சொலையா. ஸோ கரெக்டாக படிச்சு வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 5 மார்க்ஸு. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, ஈஸியாக எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. இது வச்சு நீங்கள் 5 பண்ணி எழுதினா போதும் 5 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்கும், அதே மாதிரி நோட்டீஸ் மேக்கிங் இருக்கும். ஓகேங்களா, நோட்டீஸ் மேக்கிங்களா அது வேறு என்ன, நோட் மேக்கிங். ஓகேங்களா, ரஃப் டிராஃப்ட்டு, ஃபேர் டிராஃப்ட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி ஃபேர் டிராஃப்ட் அதெல்லாம் எழுதி ரஃப் டிராஃப்ட்டாக அடிச்சு சொல்லணும். இதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. 4 5 மார்க் ஆச்சு. இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதில் எரஸ் பாட்டிங் வேறு இருக்குது. எரஸ் பாட்டிங் 5 பேர் தெரிஞ்சால் கண்ணை விட்டு அதை எழுதிங்க. லெட்டர் ரைட்டிங் பண்ணால் நீங்கள் அதை எழுதிக்கலாம். அடுத்து மெமரி போயுமே, சம்மர் ஆஃப் லைஃப், டேஸ் அண்ட் பிலீவ்ஸ் எழுதிக்கோங்க. ஆர்த்தர் பேர் எழுதிக்கோங்க. அடுத்து 8 மார்க் பாருங்கள், சப்ளிமெண்ட்ரியில். ஓகேங்களா, ஸோ டெவலப் பண்ணி 150 வேர்ட்ஸ் எழுதணும், பேராகிராஃப் மாதிரி. ஓகேவா, அடுத்த 8 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க, பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிட்டு 5 மார்க்லேயும் ஒரு 8 மார்க்லேயும் வரும்ட்டு. இதுதான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான்ப்பா. ஸோ why was the gentleman on the road moving his walking stick around the around? This is the story of a man who thought that he has the right to do whatever he liked. One day the gentleman walked along a busy road, spinning his walking stick around and round in his hand and was trying to look important. ஸோ இது எதுனா போதும் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் இருக்கும். இங்கே எடுத்ததுனா போதும் மார்க்கு. ஸோ தட்சிட்ப்பா, வீடியோ எண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோவை உங்கள் பென்ஷன் கிளாஸ் மாதிரி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. உங்கள் டைம் டேபிள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், தட்சிட்டு நினைக்கிறேன்ப்பா, வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். விஷ் யூ த வெரி ஆல் த பெஸ்ட். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.